ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூமில் யூனிட் 1.5.3ல் டைட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு ஆன் எலக்ட்ரிக் டைபோல். ரெண்டு சார்ஜ், ஓகே, நம்ம டைபோல்னாலே ரெண்டு சார்ஜஸ் இருக்கும். ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 2a அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த மிட் பாயிண்ட்டை O அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஓலேருந்து பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை ஏன்னு தான் சொல்ல போகிறோம். ஏலேருந்து ஓ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு தான் சொல்ல போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓன்ற இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, ஏபி அப்படின்ற ஆக்சிஸ்க்கு அந்த பிஓ வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இருக்குல்ல, அது பிஓ சைடு பார்த்திங்கன்னா டீட்டான்னு நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஓ சைடு பார்த்திங்கன்னா 180 மைனஸ் டீட்டா, அந்த ஆங்கிள் ஏஓபி பார்த்திங்கன்னா 180 மைனஸ் டீட்டாவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸை நம்ம பார்த்தாச்சு. தென் பார்த்திங்கன்னா ஏபி, ஓகே, அந்த டிஸ்டன்ஸை R2ன்னு வச்சுக்கிறோம். தென் பார்த்திங்கன்னா பிபி அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து R1 வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இதில் இந்த பிக்சரோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் பி அங்கே வைக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் R டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டில் அதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த R1 பின்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை R1 சொல்கிறோம். ஸோ இந்த ப்ளஸ் க்யூ சார்ஜினால் பியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா plus q is equal to 1 by 4 pi epsilon naught q divided by R1. ஓகே, ஸோ இதை தான் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் க்யூனால் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன, பின்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன, இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னென்னா மைனஸ் q is equal to minus 1 by 4 pi epsilon naught q divided by R2. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோட்டல் பொட்டன்ஷியல், ஸோ அதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம், V is equal to V1 ப்ளஸ் V2. இப்போ எப்படி வரும் 1 by R1 மைனஸ் 1 by R2. ஸோ அதிலேருந்து காமனாக Q டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் நம்ம வெளியில் எடுத்துருவோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆர்ன்ற டேர்ம் ரொம்ப பெருசு. ஓகே, ஏயோட கம்பேர் பண்ணும்போது ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசுனால ஏயை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே, இந்த இடத்துல பிபி கடையில் இருக்கக்கூடிய R1, ஸோ அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இருக்கக்கூடிய டேர்ம்ஸான RNA, ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன செய்கிறோம், நம்ம இதுக்கான ஃபார்முலாவை உருவாக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா கொசைன் லாவை பேஸ் பண்ணியிருக்கும். அது பார்த்திங்கன்னா R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் டீட்டா. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் 11th ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் A ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் மைனஸ் 2A டிவைடட் பை R காஸ் டீட்டா. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், டினாமினேட்டரில் R ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. ஓகே, அண்ட் பாருங்களேன், இப்போ A ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயரை நம்ம என்ன செய்வோம், இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா ஏவோட வேல்யூ ரொம்ப சின்னதுனால. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 மைனஸ் 2A காஸ் டீட்டா டிவைடட் பை Rன்றதை கிடைக்கும். ஓகே, ஸோ இது இப்படியும் எழுதலாம் நம்ம. இப்போ நான் R1 பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டேர்மை அங்கிட்டு கொண்டு போனால் ரூட் ஆயிரும், ரூட் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ அந்த அதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ கேன்சல் ஆகும்போது ஸ்கொயரே இல்லாத ப்ராக்கெட் டேர்ம் என்ன வரும்னா 1/2 மாறிடும். ஓகே, ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னா R1 இஸ் ஈக்குவல் டு R ப்ராக்கெட் 1 மைனஸ் 2A R காஸ் டீட்டா 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, தென் பாருங்களேன், இதை டினாமினேட்டர் கொண்டு வரோம். என்ன ரீசன்னா ஃபார்முலாவில் 1/R தானே இருக்குது, அதனால் நம்ம டினாமினேட்டர் கொண்டு வரோம். அப்போ எப்படி வரும், 1/R1 இஸ் ஈக்குவல் டு 1/R ப்ராக்கெட்குள்ளே 1 மைனஸ் 2A டிவைடட் பை R காஸ் டீட்டா 1/2. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். அந்த 1/2 பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2ன்னு போட்டிருப்போம். என்ன ரீசன்னா, ஸோ அது வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்தனால நம்ம மைனஸ் 1/2ன்னு மாற்றிருக்கோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த R2 ஸ்கொயருக்கும் நம்ம அந்த கொசைன் லாவை அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் 180 மைனஸ் டீட்டான்னு போடுவோம். ஸோ இந்த இடத்துல 180 மைனஸ் டீட்டாவை நம்ம என்ன சொல்லலாம்னா மைனஸ் காஸ் டீட்டான்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேயா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் காஸ் டீட்டாவை நான் இன்க்ளூட் பண்ணும்போது R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2RA காஸ் டீட்டா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம்.
நம்ம எப்படி வந்து ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயரை நம்ம இக்னோர் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். இப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன். R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1 + 2a cos θ டிவைடட் பை ஆர் அப்படின்றது கிடைக்கும். R1 எப்படி நம்ம கொசைன் லாவை யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணி ஃபார்முலா கொண்டு வந்தோமோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 1/2 -1/2 வெளியில் இருக்குல்ல, அதை உள்ளே வந்து ப்ராடக்ட் பண்ணோம்னா பைனாமியல் தியரம் படி நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/R2 = 1/R ப்ராக்கெட்குள்ளே 1 - a cos θ டிவைடட் பை ஆர் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ஃபார்முலாஸ், அதாவது 1/R1ஐயும் 1/R2ஐயும் எதில் இன்க்ளூட் பண்ணுறேன்? இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார்முலாவோட இன்க்ளூட் பண்ணுறேன். V = V1 + V2 இருந்துச்சுல, அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரைவ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 2aq டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் காஸ் θ. ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸை வெளியெடுத்துடுறோம். 1/4πε0 q. தென் பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனியாக பைனாமியல் R1 R2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/Rன்றது காமனாக இருக்குது. ஸோ அதையும் என்ன செய்கிறோம், நம்ம வெளியில் எடுத்தோம்னா 1 + a cos θ டிவைடட் பை ஆர் வரும், -1 - a cos θ டிவைடட் பை ஆர் வரும். தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன செய்கிறோம், இதில் இருக்கக்கூடிய +1 அண்ட் -1 கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைன் என்ன இருக்கும் உங்களுக்கு? a cos θ டிவைடட் பை ஆர், a cos θ டிவைடட் பை ஆர். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு? 2a cos θ டிவைடட் பை ஆர்ன்றது வரப்போகுது. இங்கே கீழே டினாமினேட்டரில் 2 ஆர் இருக்கனால அதை ரெண்டையுமே என்ன செய்கிறோம், நம்ம ஸ்கொயர் பண்ணிடுறோம். இப்போ ஃபைனலாக தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? V = 1/4πε0 2aq டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் காஸ் θ அப்படின்றது கிடைக்கிது. தென் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/4πε0 p cos θ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஏன் எப்படி போடுறோம் அப்படின்னா, நான் 2qaவை நான் இன்னும் ஷார்ட் பண்ணி பின்னு மாற்றிடுறேன். ஓகேயா. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம இன்னும் கிளியராக எழுத போகிறோம். p cos θ = p வெக்டார் டாட் ஆர் கேப்னு போடுறோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cos θ சப்போஸ் வந்து 0வாக இருக்குன்னா, உங்களுக்கு இன்கேஸ் 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த θ = 1 ஆயிரும். ஸோ அதனால் வந்து என்ன செய்கிறோம், நம்ம இதை வந்து p வெக்டார் டாட் ஆர் கேப் அப்படின்னு மாற்றிடுறோம். ஓகேயா. ஸோ இப்போ ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போகிறோம். இதில் சில ஸ்பெஷல் கேசஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா θ வந்து 0 வச்சுன்னா காஸ்ட் வேல்யூ வந்து 1 ஆயிரும். அப்போ ஃபார்முலா அப்படி வரும் உங்களுக்கு. V = 1/4πε0 p டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா θ வந்து 180 எடுத்துக்கிறோம். இப்போ காஸ் 180ன்றது உங்களுக்கு -1ன்னு தெரியும். இப்போ ஃபார்முலாவில் என்ன இன்க்ளூட் ஆகும்னா மைனஸ் வரும். அதே மாதிரி கேஸ் 3ல் பார்த்தீங்கன்னா காஸ் வந்து 19 எடுத்துக்கிறோம். காஸ் 19ன்றது உங்களுக்கு 0ன்னு தெரியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரியில் உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜோட பொட்டன்ஷியல் எப்போ தான் உங்களுக்கு இருக்குன்னா, அது ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது மட்டும்தான். 1/r² அப்படின்றது நியர்பை டிஸ்டன்ஸில் மட்டும்தான். பட் அதே சமயத்தில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ் போயிட்டிங்கன்னா டெஃபினட்டாக என்ன இருக்கும்னா பொட்டன்ஷியல் ஃபால் ஆயிரும். அதனால் அந்த பொட்டன்ஷியலை இந்த மோனோ சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, வச்சுருக்க அந்த பாயிண்ட் சார்ஜ் அதால் சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல நோட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளியராக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.